மன அழுத்தம் வந்தவுடனே அடுத்து என்ன வந்துடுது? ஒன்று பயம் வந்துடும். ஆனால் நீங்கள் பயம் வந்ததுன்னா எப்படி மேற்கொள்ள முடியும், அந்த பயத்தை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்னு சொல்லக்கூடியதான். சரியா? அப்போஸ்தலனாகிய பவுலோட வாழ்க்கையிலேருந்து ஒரு 2-3 காரியங்கள் சொல்லிக் கொடுக்குறேன். எவ்வளோ சொல்லிக் கொடுக்க முடியும்னு பார்க்கல. 2 தீமோத்தி 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ டஞ்சனில் இருக்கிறார். அவருக்கு தெரியும் அவர் மரிக்க போகிறாருன்னு தெரியும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, என் ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு, நான் ஆண்டவர்கிட்ட போக போகிறேன் அப்படிங்கிறதையும் எழுதிட்டார். இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஃபைனல் ரிமார்க்ஸாக ஒரு சில காரியங்கள் சொல்கிறாரு. அதுலேருந்து ஒரு 2-3 காரியமாக அதை பார்ப்போம் இன்னைக்கு. சரியா? முதலாவது 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்கள். நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. இப்போ என்ன, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. தீமோத்தேயு எங்கே இருக்கிறாரு? எபேசு பட்டணத்தில் இருக்கிறாரு. இவர் ரோமாபுரியில் டஞ்சனில் இருக்கிறாரு. என்ன காரணம்னா, இப்போ அவர் அவர் கூட இருப்பதற்கு தீமோத்தியை வர சொல்லி சொல்கிறார். நீ சீக்கிரமாக வா, பி டிலிஜென்ட் டு கம் டு மீ. என்ன, நீ ஜாக்கிரதையாக, நீ எப்படியாவது என்கிட்ட சேர்ந்துரு, காலகாலத்தில் நீ சீக்கிரமாக என்கிட்ட சேர்ந்துருன்னு சொல்லக்கூடியதா. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய முறையில் நம்மளை தேற்றக்கூடிய, நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு பயம் இது வருதுன்னா, உங்களை ஆவிக்குரிய முறையில் அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல சகோதரனோ சகோதரியோ உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஒரு சிலர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? பயம் என்ன ஆயிரும்? நீ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நம்ம இதோட வாழ்க்கையை முடிச்சிடலான்னு கொண்டு போய் விட்டுருவாங்க. நார்மலாக இருக்கும்போது பேசினாலே உங்களுக்கு தெரியுமா, இது என்னாச்சு தெரியுமா, அது என்னாச்சு தெரியுமா அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது, இல்லை ஏதாவது ஒன்று வலிக்குது, இல்லை கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க? இப்படி தான் அந்த அக்காவும் சொன்னாங்க, ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தாங்க, அவங்க இந்த கட்டி கேன்சர்னு சொல்லிட்டாங்க, டக்குன்னு பாருங்கள் 6 வாரம் தான் போயிட்டாங்க அப்படின்னு உடனே நமக்கு என்ன தோணும்? நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிடுவோம், போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும். எல்லா காலகட்டத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலையில் இருக்கிறீங்க, ஒருத்தன் சொல்கிறான், இன்றைக்கி வேலையில் கொஞ்சம் பேரை வேலையை விட்டு எடுக்க போகிறாங்க, ஒரு லிஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு, அதில் யார் யார் பேர் இருக்குன்னு எனக்கு தெரியல, உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு வைங்க, நீங்கள் எப்படி அன்றைக்கி பூரா உட்காந்து வேலை பார்ப்பீங்க? யோசிச்சு பாருங்களேன். அப்போ என்னென்னா, நமக்கு உற்சாகப்படுத்துவதற்கு கர்த்தருடைய சேம் அளவில் இல்லை உங்களை காட்டிலும் ஆவிக்குரிய முறையில் ஒரு கம்பானியன் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு கிறிஸ்தவன் தனியாளாக இருக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, இது மிகவும் அவசியமான காரியம். நிறைய பேர் என்னென்னா, நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன், நான் கர்த்தருக்குன்னு வாழ போகிறேன், நான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் மற்றவர்களுடைய ஆலோசனையோ, மற்றவர்களுடைய கடிந்து கொள்ளுதலையோ, மற்றவர்களுடைய ஒரு உண்மையான ஜென்யூனாக சொல்லக்கூடிய காரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சகோதர சகோதரி கிடையாது. ஆனால் தீமோத்தியை குறித்து சொல்லுங்க, ஒரு விரல் வச்சுக்கோங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் பாருங்கள், 19வது வசனத்திலிருந்து தீமோத்தியை பற்றி எழுதுறார். பிலிப்பாய் பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு? என்னை யார், தீமோத்தி யார்? அதில் வாசிங்க, 20வது வசனம் வாசிங்க. அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன். தீமோத்தியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவன் என்னை போல மனதுள்ளவன். காரணம் என்ன? மற்றவர்கள் எல்லாம் தங்களுக்குரியவைகளை தேடுறாங்க, ஆனால் தீமோத்தி என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குரியவைகளை தேடுகிறான். அதனால தான் நான் உங்களை தீமோத்தியை உங்ககிட்ட அனுப்புறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் என்னை போல மனதுள்ளவன். அப்போ என்னன்னா, உங்களை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிற ஒரு நல்ல சகோதரன் சகோதரி இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஆவிக்குரிய முறையில் எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ள முடியும். ஆனால் சிலர் நண்பர்கள் இருப்பாங்க, சில நண்பர்கள் சொல்லுகிற ஆலோசனை என்னவா இருக்கும்? உங்களை கர்த்தருக்குள்ள உற்சாகப்படுத்தாது, மாறாக உங்களை தவறான ஆலோசனை சொல்லக்கூடிய காரியத்தில் கொண்டு போய் விட்டுரும். சாலமோனுடைய பையனுக்கு ஆலோசனை செய்கிறதுக்கு ஒத்த கூட்டாளிங்க இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? தவறான ஆலோசனை சொல்லி என்ன மொத்த தேசமும் 2ஆக பிரிஞ்சு போவதற்குரிய ஒரு காரியத்தில் கொண்டு போய் விட்டாங்க.
நம்ம நிறைய நேரங்களில் பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு தானியேல் வந்து என்ன பண்றாரு, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்று சொல்ல 3 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவராய் கர்த்தருக்கென்று வாழக்கூடியவங்களா மாத்துறாரு. அப்போ என்னன்னா, நம்ம முதலாவது நம்ம உங்களுக்கு ஆவிக்குரிய முறையில் யார் உங்களை ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்கா? உங்களுக்கு ஆவிக்குரிய முறையில் ஆலோசனை சொல்றதுக்கு யார் இருக்கா? சிலர் என்ன ஆயிட்டாங்கன்னா, நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். எப்படி? எனக்கு இயேசுவை தெரியும், எனக்கு பைபிள் தெரியும், எனக்கு வசனம் தெரியும், அதனால நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன், நான் சொல்றதுதான் சரி. அப்போ நீங்கள் தயவு செய்து சோதிச்சு பாருங்க. ஏன்னா எல்லா நேரமும் அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பயம் வரும், ஏதாவது ஒரு போராட்டம் வரதான் செய்யும். அதனால தான் வேத வசனம் என்ன சொல்லுது, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு அத்தனை முறை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா பயம் வரும். ஏன்னா நமக்கு யாரெல்லாம் சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே பயத்தை கொண்டு வரக்கூடிய காரியம் வரதான் செய்யும். அப்போ பயம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி சொல்லுது, இல்லை எனக்கு நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ நினைக்கிறதெல்லாம் சரி கிடையாது ராஜா, இது தவறு, வேத வசனத்தில் இப்படி இல்லை என்று உங்களை திருத்தக்கூடிய, உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, உங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு சகோதர சகோதரி இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. இப்போ பவுல் வந்து மரிக்க போறாரு, சிறைச்சாலையில் டஞ்சன்ல இருக்கிறாரு, என்னுடைய முடிவு வந்துருச்சுன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு இப்ப யாரு வேணும், தீமோத்தேயு வேணும். தீமோத்தேயுவே நீ வா, என் கூட இரு, நீ உடனே கிளம்பி வா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ முதலாவது நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய முறையில போகும்போது உங்களை பயத்தை மேற்கொள்ளக்கூடிய, உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, உங்களை எடுத்து கட்டக்கூடிய ஆவிக்குரிய சகோதரன் யார் உங்க கூட இருக்கா? ஆவிக்குரிய சகோதரி யார் இருக்கா? சிலர் எதையுமே யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கவே முடியாது, இருக்கவும் கூடாது. ஏன்னா உங்களுக்குன்னு உங்களுடைய தேவ ஆலோசனை கொடுக்கக்கூடியது, உங்களை கர்த்தருக்குள்ள வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல மூத்த சகோதரனோ சகோதரியோ இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்போதான் என்ன பண்ண முடியும், நமக்கு வரக்கூடிய சவால்கள், சோதனை, ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபியர் இதெல்லாம் வந்து என்ன சொல்ல முடியும், நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது நீங்கள் சொல்லக்கூடிய கோணம் ஒரு கோணத்தில் இருக்கும், அவங்க சொல்லுவாங்க இல்லை இது மட்டும் சரி கிடையாது, நம்ம எல்லா விதத்திலையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எதை செய்தாலும் ஏன் செய்கிறீங்க, உங்களுக்கு சரின்னு நீங்கள் தோணுனதுனால தான் செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற எல்லாமே சரி கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இன்னொருத்தர் வேணும். அந்த இன்னொருத்தர் தான் சொல்ல முடியும், இல்லை இது சரி கிடையாது, வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லை. ஏன்னா இந்த உணர்வுகள், நம்ம எல்லாருமே உணர்வு பூர்வமான மக்கள், நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம எல்லாருமே என்ன எமோஷனல் பீப்புள். ஆனால் என்னன்னா வேத வசனம் என்ன சொல்லுது, எவர்கள் தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்களை ஒழிய உணர்வுகள் மூலமாய் உணர்ச்சிகள் மூலமாய் வழிநடத்தப்படுறவங்க கிடையவே கிடையாது. நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், நாளைக்கு துக்கம் வரும், நாளைக்கு அழுக வரும், நாளைக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் வரும். ஆனால் அதனால கர்த்தர் மாற போகிறதில்ல, நம்ம இது பண்ண போகிறதில்ல. என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும், எப்பொழுதுமே கர்த்தர் மாறாத தேவன், என்னை எப்பொழுதும் நேசிக்கக்கூடிய தேவன், என் மேல் அன்பாய் இருக்கக்கூடிய தேவன், என்னை கிருபையாய் வழிநடத்தக்கூடிய தேவன் என்று சொல்லக்கூடியதா நம்ம உணர்வுகளை மீறி தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு சரியான ஆள் இருக்கணும். இப்போ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சரியான ஆளை தெரிந்து கொள்ளுங்க, ரொம்ப அவசியம். அப்படி உங்கள் ஒத்த வயசு இல்லைன்னா உங்களை விட கொஞ்சம் ஒரு வயசு 2 வயசு மூத்தவங்க எடுத்துக்கிட்டீங்க, இல்லை ஆவியில் இன்னும் தேர்னவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்லக்கூடிய, உங்களை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுங்க. உங்கள் நண்பர் ஆவிக்குரிய சகோதரன் ஆவிக்குரிய சகோதரின்னு சொல்லும்போது நான் ஏதாவது செஞ்சேன்னா என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்கக்கூடியதா. ஏன்னா ஒரு சில நேரத்தில் கேள்வி கேட்கணும், போய் பாரு, நீ சொல்கிறிய இப்படி சொல்கிறிய, கண்ணாடியில் நின்று பாரு, உனக்கு கொம்பு வளர்ந்துருக்கான்னு கேட்கணும். ஏன்னா நீ இப்படி யோசிக்கிறியே, இது தவறுங்கிறது ஏன் உனக்கு தெரியலைங்கிறது சொல்லக்கூடிய, உங்ககிட்ட உங்களை முழுமையாய் கண்டிக்கக்கூடிய, உங்களை திருத்தக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரு சகோதர சகோதரி மிகவும் அவசியம். பவுல் கடைசி நேரத்தில் எழுதுகிறார். அடுத்து 10வது வசனம் பாருங்க, 2வது என்னன்னு பாருங்க. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான்.
கலாத்தியா நாட்டுக்கும் போய்விட்டார்கள். என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன தீமோஸ் என்று சொல்லக்கூடிய தீமோஸ் என்ன பண்ணிட்டாரு? உலக காரியத்தின் மேல ஆசைப்பட்டு என்னை விட்டு போயிட்டார். நன்றா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சிலர் நம்மை விட்டு பிரிந்து போகத்தான் செய்வாங்க. எப்படி? நீங்க ஏதாவது ஒருத்தரை வந்து நீங்க ரொம்ப இது பண்ணி ரொம்ப நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு சில நேரங்களில் உங்கள் கூட இருந்தவங்க சில நேரங்களில் உங்களை விட்டு பிரிந்து போகத்தான் செய்வாங்க. போகட்டும், விடுங்க. என்ன எப்போவுமே வந்து நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் காலேஜில் பயங்கர க்ளோஸ், அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீ இல்லைன்னா நான் இல்லை, அப்பா அப்படி இப்படின்னு மாமா மச்சான்னு பேசி அப்படியே வளர்ந்த ஒரு ஆள் கடைசியில் பார்த்தீங்கன்னா வேறு கல்யாணம் இது முடிஞ்சதுக்கப்புறம் வேறு மாதிரி போயிடுவான். நீங்கள் உட்காந்து அதுக்காக துக்கம் பார்க்க முடியாது. இல்லை ஆவிக்குரிய முறையில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிங்க, ஊழியம் நல்லா வந்த உடனே அவர் கட்டையை பிடிங்கிட்டு வேறு பக்கம் போனாரா? போகட்டும். சிலர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து சிலர் பிரிந்து போகத்தான் செய்வாங்க. அதனால தான் என்னென்னா, நம்ம யாரை பிரியப்படுத்த விரும்புகிறோன்னு பார்க்கணும். சிலர் போயிட்டாங்கங்கிறதுக்காக உட்காந்து துக்கமாக அழுது கொண்டே இருக்கக்கூடாது. இது போயிட்டாங்களே இது உங்களை விட்டு போனாலும் சரி, உலகத்தை விட்டு போனாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. இதற்கு பின்பாக தேவனுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கணும். பவுலும் பர்னபாவும் அவ்வளோ க்ளோஸு. பவுல் வந்து அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவ தமஸ்கு ரோடில் சந்திக்கிறாரு. அங்கே போகிறாரு, ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. உடனே தமஸ்குல இருந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இயேசுவே தேவன் என்று எல்லாத்துக்கும் அங்கேயே அறிக்கை செய்துட்டு திரும்ப வர்றாரு. எருசலேமுக்கு வர்றாரு. எருசலேமுக்கு வந்து அங்கே எல்லாம் பேச ஆரம்பித்த உடனே எல்லாம் பயந்து போய் என்ன பண்ணுறாங்க? அவரை தர்சு பட்டணத்துக்கு அனுப்பிச்சி வச்சுறாங்க அப்போஸ்தலர் எல்லாருமே. என்ன இந்த ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்களுக்கு எவ்வளோ பெரிய ஞானம் இருக்குது. அனனியா சஃபீராத் காசை விற்று அந்த காசை கொண்டு வந்து கொடுக்கலங்கிற ஞானம் இருக்குது. அவ்வளோ பெரிய வெளிப்பாடு இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து சந்தித்து இவன் இயேசு கிறிஸ்துக்காக வாழ எத்தனித்திருக்கிறாங்கிறது இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க? பயந்து போய் நீ தர்சுக்கே போன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் பர்னபா என்ன பண்ணுறாரு? முதலாக அந்தியோகியா பட்டணத்தில் போய் அங்கே தான் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுறாங்க. அந்தியோகியா சபைக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு ஆள் வேணும்னு தெரியுது. யார் சரியான ஆள்? பவுல் தான் சரியான ஆள் சொல்லி பர்னபா அங்கேருந்து அந்தியோகியா பட்டணத்திலிருந்து தர்சு பட்டணத்துக்கு போய் அவரை கொண்டு வந்து இங்கே வந்து சேர்க்கிறார். சேர்த்ததுக்கப்புறம் பவுலும் பர்னபா அங்கே இருந்து 2 பேரையும் பிரித்து எடுத்து வைத்து கர்த்தர் அனுப்புகிறாரு. அவங்க எல்லா பகுதிகளுக்கும் போய் சுவிசேஷ ஊழியம் பண்ணிட்டு வர்றாங்க. கூட ஜான் மார்க்கு போகிறாரு. பாதி வழியில் திரும்பி வந்துடுறாரு. அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் முதல்ல என்ன நடக்குது? எருசலேம் கவுன்சில் மீட்டிங் நடக்குது. ஆதி அப்போஸ்தலர் கூடுறாங்க. ஏன்னா கலாத்திய பகுதியில் போய் இவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தோடனே பின்னாடியே வந்து நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதெல்லாம் ஓகே தான், ஆனால் என்ன மோசேயினுடைய பிரமாணத்தின்படி நீ விருத்த சேதனம் பண்ணணும், நீ யூதனாகவும் மாற வேண்டும் என்று சிலர் சொல்றதுனால அவங்க வந்து கூடி இது பண்ணும்போது பேதுரு சொல்றாரு, இல்லப்பா நம்மளாலே சுமக்க முடியாத பாரங்களை நம்ம முற்பிதாக்கள் போட்டாங்க, அதனால நம்ம அதெல்லாம் தேவையில்லை, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று வாழ்ந்தா மனம் திரும்பி வாழ்ந்தா போதுன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி மறுபடியும் அந்த சபைகளுக்கெல்லாம் போய் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ பர்னபா ஜான் மார்க்கை கூட்டு போகணுங்கிறாரு. பவுல் என்ன சொல்றாரு? முடியாது. ஏன்னா அவன் பாதி வழியில் 12வது அதிகாரத்தில் நம்மளை விட்டு ஓடி போயிட்டான், அதனால அவனை கூட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி என்ன அதன் மூலமாக ஒரு தர்க்கம் வர்றதுனால இப்போ பவுலும் பர்னபாவும் பிரிஞ்சிடுறாங்க. சில நேரங்களில் நம்மை விட்டு சிலர் போனால் போகட்டும், விட்டுருங்க, போட்டு மனுஷனை தொங்காதீங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்லி கொடுக்கிறார், நீ யாரை பிரியப்படுத்த விரும்புகிற, தேவனையா மனுஷனையா? கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வருஷம் சொல்லும் என்ன எழுதுறாரு? நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் தேவனை பிரியப்படுத்த முடியாது, நான் தேவனை பிரியப்படுத்துறவனா மனுஷனை பிரியப்படுத்த முடியாது. அப்போ சில உறவுகள் உங்களை விட்டு போச்சுன்னா விட்டுருங்க. அதுக்காக உட்காந்து ஐயோ ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க இதை பண்ணிட்டு போயிட்டாங்க, எனக்கு அது முடியல இது முடியல. பவுல் சொல்றார், தேமா போயிட்டார், போட்டோம், அவன் இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை வச்சு போயாச்சு. அப்ப என்ன,
முதலாவது நம்ம நன்றாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஆவிக்குரிய நண்பன் இருக்கணும், இல்லை சகோதரன் இருக்கணும். ரெண்டாவது, சில உறவுகள் சிலர் நம்ம விட்டு பிரிந்து போனால் அதற்கு துக்கம் கொண்டாடாதீங்க, போகட்டும், லெட் தம் கோ. அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, என்ன நீங்கள் கர்த்தர் முன்னாடி நீங்கள் கேட்டுக்கொண்டு சிலர் பிரிந்து போனாங்கன்னா சிலர் பிரிந்து போகட்டும். அது ஒரு சில நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் திருமணமாகி தனியாக போனாங்கன்னா தயவு செய்து விடுங்க. போட்டு நான் உன்னை இப்படி வளர்த்தனே அப்படி வளர்த்தனேன்னு கதை சொல்லி பிள்ளைய போட்டு நொச்சு பண்ணாதீங்க. பிள்ளைங்க வளர்ந்து அவங்க கல்யாணமாகி அவங்க தனியாக போகிறதான் அவசியம். ஏன்னா அவங்க அவங்க வாழ்க்கையை கடைபிடிக்கணும். அதை விட்டுட்டு நான் அம்மா விட்டுட்டு மம்மியை விட்டுட்டு என்னைக்கு போகாத, அம்மி அம்மின்னு எப்பயுமே பின்னாடி உட்காந்து அம்மி வேலை பார்க்காத. ஏன்னா முதல்ல என்ன சொல்லப்பட்டது, ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் நினைச்சு, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தாயையும் தகப்பனையும் விட்டு போ. மனைவி கிடையாது. இந்த வசனத்தை நிறைய வாசி தவறுதலா பெண்களுக்கு தான் சொல்றாங்க நிறைய பேர். ஆனா வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது? ஆதாமுக்கு சொல்லப்பட்டது. நீ உங்க அம்மா அப்பா விட்டு போடான்னு சொல்லி. இந்த நாட்களில் பெரிய கொடுமை என்னன்னா, பாதி பேர் அம்மி பிள்ளையாவே இருந்து ஒன்றும் பண்ண முடியல, பூரா மண்ணா இருக்கானுங்க பாதி பேர். சீரியஸாவே அம்மி 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 அம்மின்னு நமக்கே கடுப்பாகுது. ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? அது எவ்வளவு வயசானாலும் இன்னும் விட மாட்டேங்கிறான். தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, வேத வசனத்தின் அடிப்படையில் வாழ கற்றுக்கொள்ளுங்க. சும்மா எப்பா பாரு இப்படியே இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க பிள்ளை 4 வயசுல சாப்பிட்டா பரவாயில்ல, நீங்க ஊட்டி விட்டீங்க. 20 வயசானது ஊட்டி விட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அது சவள பிள்ளைன்னு அர்த்தம். வளர விடுங்க பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுங்க. பிள்ளைங்க வளரட்டும், பிள்ளைங்க ரெஸ்பான்சிபிளாக வரட்டும். தயவு செய்து சகோதரர்களே நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப வருத்தமான காரியம், நிறைய குடும்ப பிரச்சனைகளை டீல் பண்ணும்போது பூரா பார்த்தீங்கன்னா பூரா ஃபுல் டைம் அம்மாட்ட பேசுகிறவனா இருக்கான். அம்மா பின்னாடி அம்மா மடியை பிடிச்சிட்டு போகிறவனாவே இருக்கான், சேலையை பிடிச்சிட்டு பின்னாடியே போகிறான். தவறு, ரொம்ப ரொம்ப தவறு. போகட்டும், விடுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர விடுங்க, பிள்ளைகள் கல்யாணமாகி போக விடுங்க, அவங்கள தனியாக வாழ விடுங்க. தயவு செய்து இன்னும் போனை போட்டு அம்மி அம்மின்னு பேசிட்டு இருந்தேன்னா தயவு செய்து உடனே உதைக்கணும். எங்கே உறவு வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். தயவு செய்து இதை நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கொள்ள. சில உறவுகளை நீங்களும் விடணும், அவங்க விட்டாலும் நீங்களும் விடணும். சரியா? இப்போ முதல்ல ஒரு நல்ல ஆவிக்குரிய சகோதரன் வேணும். 2வது, உறவுகள் போனால் பிரிஞ்சு போட விட்டுரும். 3வது இன்னொரு காரியம் பார்த்துரும். அடுத்த வசனம் வாசிங்க, 11வது வசனம். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டி கொண்டு வா. மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். ஒரு பெரிய மனதோட மன்னித்து ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளணும். பர்னபாவுக்கும் பவுலுக்கும் பிரச்சனையே இந்த ஜான் மார்க்னால. அவர் தான் இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினவர். எங்கே பேதுருவோட உட்கார்ந்துருந்து பேதுரு சொல்ல எழுதப்பட்டதான் மார்க்கு சுவிசேஷம். அது ஆத்தர் பேதுரு தான் எழுதியிருக்கணும், ஏன்னா அவர் தான் டிக்டேட் பண்ணார். எழுதினவர் ஜான் மார்க்கு, அதனால மார்க்கு எழுதின சுவிசேஷம் அவர் போட்டார். எழுதினது அவர், ஆனால் சொன்னது யார்? பேதுரு தான் சொன்னார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா உடனே இமிடியேட்லின்னு இருக்கும். ஏன்னா நமக்கு பேதுரு தான் தெரியும்ல, யார் கேள்வி கேட்கலன்னா பதில் சொல்கிறாள். அதனால தான் அவர் தான் உடனே 1வது அதிகாரத்தில் மட்டுமே 7 முறை 8 முறை இமிடியேட்லி இருக்கும். ஏன்னா உடனே அவர் அப்படி தான் எடுத்ததும் உடனே முடிச்சிடணும் அப்படிங்கிறாள். இப்போ பேதுருவிட போய் ஆள் சரியாயிட்டார். இந்த செய்தி யாருக்கு? பவுலுக்கு தெரியுது. இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? ஐயா, நானும் பர்னபாவும் பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருந்தது ஜான் மார்க்கு. ஆனால் இப்போ ஜான் மார்க்கு மாறிட்டான்னு எனக்கு தெரியுது. அப்போ நீ என்ன, அவனை கூட்டி கொண்டு வா. ஊழியத்தில் எனக்கு அவன் பிரயோஜனம் உள்ளவன். எங்கே? தீமோத்தி எபேசில் இருக்காரு, அவரை டீடூர் போய் நீ அவனை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே வாங்குறாரு. எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்க. அதாவது சில நேரங்களில் சிலருக்கு ஏதாவது ஒருத்தர் யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் மன்னிக்கவே முடியல. எப்படி? மன்னிக்கவே முடியறதில்ல, மறக்கவும் மாட்டாங்க. நானே எத்தனையோ முறை சொல்லிட்டேன், இதுக்கு இருந்தாலும் நம்ம கேட்பாங்க. நம்ம சொல்லுவாங்கள்ல, மன்னிச்சிருவேன் பிரதர், ஆனால் மறக்க மாட்டேன். வசனம் ஒழுங்காக வாசி.
சில பெண்கள் சகோதரிகளை தயவு செய்து கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு மெமரி போகணும் ஆண்டவரேன்னு. ஏன்னா சிலர் எப்போ பிரச்சனை நடந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நீ என்ன சொன்னேன்னு. அவனுக்கு நேற்று சொன்னதே ஞாபகம் இருக்காது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்னேன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? எதையாவது சமாளிப்பான். இன்றைக்கி என்ன விசேஷம் சொல்லு, உடனே யோசிப்பான். பிறந்த நாளா, அனிவர்சரியா, இல்லை இதாவது. இதில் ஒரு சிலருக்கு பிரச்சனை. சமீபத்தில் ஒருத்தர் பேசிக்கும் போது சொன்னேன், அண்ணே எனக்கு ஒரே பிரச்சனை. என்னடா, நான் ப்ரப்போஸ் பண்ணது ஒரு நாள், நாங்கள் என்கேஜ்மெண்ட் ஆனது ஒரு நாள், ஃபேமிலியில் என்கேஜ்மெண்ட் ஆனது ஒரு நாள், நாங்கள் அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணது ஒரு நாள், எல்லோரும் முன்னாடி கல்யாணம் பண்ணது ஒரு நாள். அப்பப்போ டெஸ்ட் வைக்கிறா, எனக்கு பக்குன்னு இருக்குன்னுங்கிறான். இன்றைக்கி என்ன விசேஷம், இன்றைக்கி என்ன நாள் தெரியுதா, ஞாபகம் இருக்கான்னா எனக்கு என்னன்னு தெரியல, நான் எத்தனை ஞாபகம் வச்சுக்கிறதுனே தெரியல. யோசிச்சு பாருங்க. இல்லை, நீங்கள் உங்கள் மனைவி மேலே அன்பு செலுத்துங்க, அது இருக்கிறதுல அது இந்த தவறும் கிடையாது. ஆனால் நீங்கள் சகோதரிகள் சில நேரங்களில் அதாவது ஒரு ஆண்மகனுக்குரிய காரியங்கள் நிறையா இருக்குது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக நம்ம மன்னிக்கக்கூடியதாக இருக்கணும். மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக யோசிச்சு பாருங்களேன். பவுல் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. பவுல் அவ்வளோ பெரிய வல்லமையான ஊழியக்காரனாக இருக்கிறார், அவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறாரு. அவருடைய இது அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாரு, நீ அவனை கூட்டு வா. எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? அதாவது அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வது என்பது ரொம்ப சாதாரண காரியம் இல்லை, பெரிய காரியம். என்ன, நீ அவனை கூட்டுட்டு வா, ஜான் மார்க்கை கூட்டுட்டு வா. அப்போ என்ன, நான் மன்னிக்க ஆயத்தம், நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி மன்னிக்கக்கூடிய ஒரு காரியம். மன்னிப்பது மாத்திரமல்ல, மறந்து அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நம்மள எத்தனை பேருக்கு உங்களால் சிலர் என்ன மன்னிக்க முடியாமல் இருக்குது, சிலர் என்ன மறக்க முடியாமல் இருக்குது, சிலர் என்ன ஏற்றுக்கொள்ள முடியாமல் எப்படி இருக்குது? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் சமம். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. பவுலுக்கு இது நல்லா தெரியும். ஏன்னா என்னுடைய சோசியல் ஸ்டாண்டிங், என்னுடைய மினிஸ்ட்ரியில் நான் பெரிய ஆள், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நான் ஒரு சாதாரண மனுஷன். இப்போ நான் ஜான் மார்க்கை மன்னித்து ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன ஒரு இது இருக்குது? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஹார்ட் இருக்கணும், எவ்வளோ பெரிய ஒரு காரியம் இருக்கணும். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்களுக்கு எதிராக செய்தவங்க இல்லை உங்களால் பிரச்சனை வந்தவங்களை நீங்கள் மன்னித்து மறக்கலைன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், உங்களுக்கு பயம் இருக்கும். நீங்கள் பயத்தில் இருக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்கன்னா உங்களால் இன்னும் மன்னிக்க முடியாமல் மறக்க முடியாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நிஜமா. ஏன்னா நிறைய இடங்களில் நீங்கள் பாருங்கள், ஒரு சில நேரங்களில் அவங்கள்ட்ட பேசி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அதனால் பயந்து போய் பயத்தோடு இருக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியை நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. மிக தெளிவாக மன்னிக்கக்கூடியவராய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மன்னிப்பது மாத்திரம் இல்லை, என்ன சொல்கிறாரு, அவன் கூட்டுவா, அவன் ஊழியத்தில் எனக்கு பிரயோஜனமாக இருப்பான். எப்படி? அவர் சார்பாக இவர் செஞ்ச காரியத்தினால அவர்கள் 2 பேரும் பிரிந்து போனாங்க. ஏன்னா பர்னபா என்ன பண்ணார், சீப்புரு தீவுக்கு போயிட்டாரு. அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் கடைசி 4 வசனம் வாசிச்சு பாருங்க. அவர் சீப்புரு தீவுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் பர்னபா சீன்லே இல்லை, நம்ம பைபிள்லே இல்லை பர்னபா பற்றி, அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ பவுல் சொல்கிறாரு, நீ அவனை கூட்டு வா, அவன் எனக்கு பிரயோஜனமாக இருப்பான். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம இந்த 3 காரியம், முதலாவது உங்களை ஆவிக்குரிய முறையில் ஆலோசனை சொல்லக்கூடிய, உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல மூத்த சகோதரன் இல்லை சகோதரி உங்களுக்கு இருக்காங்களா? இல்லைன்னா முதல்ல அவங்கள தெரிஞ்சு கொள்ளுங்க. அவங்கள உங்ககிட்ட உங்களுடைய காரியங்களை குறித்து தைரியமாய் பேசுவதற்கு நீங்கள் அவங்களுக்கு அதிகாரம் கொடுங்க. 2வதா, சிலர் பிரிந்து போனால் போகட்டும், கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க, மீதி பேர் போகிறத பற்றி கவலைப்படாதீங்க. 3வதாக, யாரையும் மன்னித்து, அதாவது என்னதான் குற்றம் பண்ணியிருந்தாலும் சரி, என்னதான் பாவம் பண்ணியிருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நல்ல ஒரு ஓமானம் சொல்லி கொடுத்தாரா, உன்னுடைய பாவங்கள் எவ்வளோ பெருசு, அதை அவர் மன்னிச்சாரே, நான் உனக்கு மன்னித்தது போல நீ மற்றவங்களுக்கு மன்னிச்சிருக்க வேண்டாமா?
பரமண்டல ஜெபம் என்ன? நம்மளுடைய ஜெபம் என்ன? பிதாவே, நான் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களை நான் மன்னிப்பது போல என்னை நீங்கள் மன்னியும். அப்போ என்ன சொல்கிறீங்க? நான் மன்னிக்கல, அதனால் என்னை மன்னிக்காதீங்கன்னு ஆண்டவரேன்னு. இந்த நாளில் தயவு செய்து உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ், எந்த விதமான ஃபியர் இருந்தால் இந்த 3 காரியத்தை பின்பற்றுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து இதை கற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரர் யாராவது ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்லேயோ இது ஒரு பயத்திலேயோ போகக்கூடிய ஒரு காரியமாக இருந்தால் தங்களை ஆற்றி தேற்றி கர்த்தருடைய வார்த்தைக்குள் வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல மூத்த சகோதர சகோதரிகளை தெரிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. சில உறவுகள் பிரிந்து செல்லும்போது அதை விட்டு விட்டு உம்மை பிடித்து கொள்ள எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. அதே போல் மற்றவர்களை மன்னித்து முழுமையாய் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்யக்கூடிய மக்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. இதோ அந்த நாளை ஆசீர்வதிக்கிறோம், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.